50% இடஒதுக்கீடை கொடுத்த புரட்சி தலைவரை பார்த்து அரசியல் பண்ண தெரியல, அரசியல் செய்ய தெரியாம செஞ்சா இவங்கனாலதான் தமிழ்நாடே கெட்டு போச்சுன்னு சொன்னவர் தான் திருமாவளவன். என்றைக்கு திருமாவளவன் நம் தலைவரையும் அம்மாவையும் பற்றி பேசினாரோ அன்னையிலிருந்து திருமாவளவனுடைய சகாபத்தமே அரசியல் சகாபத்தமே முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். திருமாவளவனுடைய இருந்த நற்பெயரை அவரே கெடுத்துக் கொண்டார். ஏன்னா முத ஏற்றத்தாழ்வை ஒழித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 50 விழுக்காடு இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். அவருடைய வாரிசு 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்து கொடுத்து அரசியலை கொண்டு வந்து நிலைப்படுத்தி அதிமுக ஆட்சி 54 ஆண்டுகள்ல என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கின்றதுக்கு இதுவரை வரலாற்று சாதனைகள். இதையெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம், ஒரு இயக்கம் குறுகிய காலத்தில் இவ்வளவு காலம் இந்த இயக்கம் வீடு நடை போடுகிறது. எல்லாருடைய விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட முறை இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இதுதான். இன்னைக்கு சாமானியன் ஒருத்தர், சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் தான் இந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்றிருக்கிறார். இந்த மதுரை வடகிழக்கு பருவமழை இருக்கும்போது போன தடவை நம்ம முதலமைச்சர் வந்தார், மதுரைக்கு வந்தார்ல, நடைமுறையமா வந்தாரு நம்ம என்ன பேச மாட்டேங்க, நீ யாரும் வாங்க இந்த பக்கம், வாங்க இந்த பக்கம், நான் சொல்ற மாட்டேங்க, நான் உண்மையா என்ன சொல்றேன். முதலமைச்சர் வந்தாரா இல்லையா, நடைமுறை வந்தாரா இல்லையா, பார்த்தாரா இல்லையா? அப்ப நம்ம பந்தவுடி வாய்க்கால அவரை பார்த்துடக்கூடாது. அந்த கழிவுநீர் ஓட, அந்த கழிவுநீர் ஓடைய இவங்க பார்த்துடக்கூடாது. அவர் அலங்கார பாத்தீங்கன்னா அலங்கார திரைச்சீலை கட்டிக்கிட்டே இருக்க 2 கிலோமீட்டர் கட்டியிருந்தாங்க. அது எனக்கு ஒருத்தர் போட்டார், நான் போட்டேன், நான் என்னுடைய வலைதளத்தில் போட்டேன். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம்ம நாட்டிலே அப்படின்னு அந்த பாட்டை போட்டோம். பார்த்தா வைரல் ஆயிடுச்சு, எல்லா டிவியிலும் ஒளிபரப்பு. உடனே முதலமைச்சருடைய பார்வைக்கு இங்க உளவுத்துறை கொண்டு போன உடனே மாலையில பாத்தீங்கன்னா அங்க அது ஒரு தகராறு. திருமாவளவன் சகோதரர் திருமாவளவனுடைய போட மறைச்சு கட்டினாங்க சொல்லி அங்க இருக்கிற அந்த திருமாவளவன் கட்சிக்காரவங்க தகராறு பண்ணி பாத்தீங்கன்னா உடனே அங்க மட்டும் பிரிச்சாங்க. அப்புறம் சாயங்காலம் பிரிச்சுட்டாங்க. முதலமைச்சர் தெரிஞ்ச உடனே முதலமைச்சர் இறங்கி உடனடியாக ஒரு உத்தரவு, 83 கோடி ரூபாய் சாங்ஷன், உடனடியாக பந்தவுடி வாய்க்கால் சீரமைக்கப்படும், சோறு எழுப்பப்படும் சொல்லி 3, 6 மாதம் 4 மாசம் ஆச்சு, ஒரு நடவடிக்கையும் இல்லை. நம்ம துணை முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், அவரு தலைவர்னு அவர் சொல்லிக்கிறார். அவர் யாரும் தலைவராக ஏற்றுக்கிறதே கிடையாது. அவர் என்னென்னமோ நடிச்சு பார்க்கிறார். மக்கள் என்ன நினைச்சாங்க, ஒரு கல்லாடி ஒரு கல் ஒரு கண்ணாடி, அந்த படத்துல நாயகனாவே தான் அவரை பார்க்கிறார். அவர் என்னன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு காமிச்சார். எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே, கல் இங்கே, செங்கல் எங்கே காமிச்சார் போன தேர்தல். எங்க அப்பாவுக்கு மட்டுமே தெரியும் நீட்டு தேர்வு விஷயம் ரத்து, இவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொன்னார். இன்னைக்கு அவரு அதே இப்ப வருவாரா? இப்ப செங்கல் தூக்குனா நம்ம ஆளுகெல்லாம் செங்கல் தூக்கி காமிப்பாங்களே, எங்க எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் நடக்கிற அவலங்களை சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி இவ்வளவு மோசமாக மதுரையில திமுக ஆட்சியில் அவலம் இன்னைக்கு மோசமாக இருக்கு. புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, புரிந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தளவுக்கு யாரும் துரோகம் அளித்தது கிடையாது. எங்களுடைய இயக்கமாக எங்களுடைய கூட்டணியில் இருந்த காங்கிரஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், அவர்களுக்காக எங்க உயிரை கொடுத்து எங்க தொண்டர்கள் உழைப்பார்கள், எங்க நிர்வாகிகள் பாடுபடுவார்கள். அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக. எனவே இந்த இயக்கம் மீண்டும் புரட்சி தமிழர் தலைமையிலே ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்கு நீங்க எல்லாம் நல்ல ஆதரவு தர வேண்டும். மீண்டும் நம்ம 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி மலரும், அதிமுக வெல்லும். 55வது பிறந்த நாள் நம்ம விழா கொண்டாடும் போது அதிமுக ஆட்சியில் இருக்கும், கோட்டையிலே கொடியேற்றி இருக்கும் என்பதை நேரத்திலே தெரிவித்து இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அத்தனை மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.